குடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய நாட்டுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற புதிய பாராளுமன்றத்திற்காகவும், இன்னும் சிறப்பாக புதிதாக தங்களுடைய அமைச்சரவை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற புதிய அமைச்சர்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடிக்கொள்ளுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காகவும், ஊழலற்ற ஒரு சமூகத்தை, ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்று இறைவன் கொடுத்திருக்கின்ற நல்ல உந்துதலுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி, நம்முடைய நாட்டை இன்றைய திருப்பலியிலே ஆண்டவரிடம் ஒப்படைத்து, இனவாதமும் மதவாதமும் அற்ற ஒற்றுமைமிக்க ஒரு நாட்டை, தேசத்தை கட்டியெழுப்ப புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமருக்கும் புதிய அமைச்சரவைக்கும் இறைவன் துணை புரிய வேண்டுமென்றும், இறைவனே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமென்றும், அவரிடம் கொடுத்திருக்கும் நல்ல சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த இறைவனே துணையாக இருக்க வேண்டுமென்றும் இன்றைய இந்த திருப்பலியில் நம்முடைய நாட்டை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து செவிப்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க உம்மை வேண்டுகிறோம். ஏல் அனைத்து நன்மைகளுக்கு முற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 முதல் 5 நிறைவு பெற. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பேரையும் அதனுடைய தந்தையின் பேரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் ஜாலை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலவும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24, இறை வசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடவுள் மீது அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர்கள். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரும் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாடமகன் வருவார்.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடி ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போட்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக காணிக்கை போட்டிருக்கிறார் என உங்களுக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன். ஏன் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு செல்வந்த வீட்டிற்கு ஒரு ஏழை பெண் உதவி பெறுவதற்காக வந்திருந்தார். அவரை பார்க்கிற பொழுதே மிகவும் ஏழ்மையானவர் என்பது தெரிந்தது. நாளாந்த உணவுக்காக போராடுபவர் என்பதும் தெரிந்தது. ஆகவே இந்த செல்வந்தர் வீட்டுக்கு வந்த பொழுது அந்த செல்வந்த பெண்மணி அரிசி கொஞ்சம் கொண்டு வந்து தட்டிலே வைத்து தன்னுடைய சிறிய பிள்ளையை பார்த்து 2 கை அரிசி எடுத்து அவருடைய பேக்குக்குள் போடும் என்று தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார். அந்த பிள்ளையும் தன்னுடைய சிறு கையினால் 2 கை அரிசியை எடுத்து அந்த ஏழை தாயினுடைய அந்த பேக்குக்குள் போட்டார். அந்த ஏழை தாயும் அந்த இடத்தை விட்டு அகன்றார். அப்பொழுது அங்கு வந்திருந்த அவருடைய நண்பி அந்த தாயை பார்த்து பாராட்டி, நீ செய்த காரியத்தை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் சின்ன வயதிலிருந்தே பகிர வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இறைவன் தந்த செல்வங்கள் பகிரப்பட வேண்டியவை என்கின்ற அந்த நல்ல விழுமியங்களை உன்னுடைய பிள்ளைக்கு நீ படிப்பித்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக இருக்கிறது, இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அதற்கு அந்த செல்வந்த பெண்மணி சொன்னால், அங்கே பகிர்றதும் ஒன்றுமில்லை, ஒரு கத்திரிக்காயும் இல்லை. நான் என்னுடைய கையினால் தூக்கி போட்டால் நியாயமான அரிசி போட வேண்டி வரும். சின்ன பிள்ளையினுடைய கையினால் போட்டால் நியாயமான அரிசி மிஞ்சும். ஆகவே தான் என்னுடைய சின்ன பிள்ளையினுடைய கையினால் எடுத்து போடுமாறு நான் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி ஒரு மாபெரும் செய்தியை நமக்கு தருகிறது. மீண்டும் மீண்டும் இந்த நற்செய்தியை நாங்கள் வாசிக்கிற பொழுது அதற்குள்ளே ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வு நமக்குள்ளே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நற்செய்தியை வாசிக்க வேண்டும். இயேசு ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார், காணிக்கை பெட்டிக்கு அருகிலே இருக்கிறார். பல செல்வந்தர் அதற்குள்ளே காசு போடுகிறார்கள். ஆனால் அன்றைய நாளிலே ஒரு வினோதமான ஒரு பெண் வருகிறாள். ஒரு கைம்பெண், வறுமையில் வாடியவர். அவரிடம் இருப்பது 2 காசுகள் தான். அந்த 2 காசுகளையும் காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்ட பொழுது இயேசு அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிறார். இந்த ஏழை பெண் தான் எல்லாரையும் விட போட்டிருக்கிறார். லட்சக்கணக்கிலே போட்டிருப்பார்கள், கோடிக்கணக்கிலே போட்டிருப்பார்கள், ஆயிரக்கணக்கிலே போட்டிருப்பார்கள். ஆனால் இந்த பெண் போட்டது 2 காசுகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இங்கு போட்ட எல்லாரையும் விட மிகுதியாக இந்த பெண் போட்டிருக்கிறார். ஏனென்றால் எல்லோரும் தமக்கு இருந்ததில் மேல் மிச்சமானதை போட்டார்கள். ஆனால் இந்த பெண் மாத்திரம் தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டிருந்தார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற பொழுது எவ்வளவு கொடுக்கிறோம்
என்று முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம், என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த பெண் 2 காசுகள் 2 நாள் சாப்பிடலாம், இந்த 2 காசுகளையும் வைத்துக்கொண்டு 2 நாள் சாப்பிடலாம் என்று யோசிக்காமல் அதை ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவரிலே அவர் வைத்திருந்த நம்பிக்கை, அடுத்த நாள் உணவை இறைவன் எனக்கு கொடுப்பார் என்கின்ற இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அந்த பணத்தை கொடுத்தபடியால் அன்றைய நாளில் அவளுடைய காணிக்கை தான் மிக சிறந்த காணிக்கையாக கருதப்பட்டது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம். நாங்கள் இறைவனை கொடுக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வலிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான சம்பவம். அவர் ஆர்ஜென்டினாவிலே ஆயராக இருந்த பொழுது தன்னுடைய பங்கொன்றை அவர் பார்க்க சென்றார். அது மிகவும் வறுமையிலே வாடுகின்ற ஒரு பங்கு. அங்கு பங்கு தந்தையிடம் எப்படி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பங்கு தந்தை பெருசாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஆயரே கஷ்டத்திலே வாழுகிறவர், அவரிடம் பெரிதாக ஒன்றுமில்லை என்று இவருக்கு தெரியும். என்றாலும் மக்களுடைய கஷ்டங்களை சொன்ன பொழுது அவர் தான் அணிந்திருந்த ஆயர்கள் வளமையாக அணிகின்ற அந்த திருச்சிலுவை அவருடைய இதயத்துக்கு நெருக்கமானது, இயேசுவை இதயத்திலே தாங்கி இருக்கிறார் என்பதற்கு அடையாளமான அந்த திருச்சிலுவை எடுத்து அவரிடம் கொடுத்து, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனாராம். அவருடைய பெரும் இதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற செல்வங்கள், ஆற்றல்கள், திறமைகள், நேரங்கள் எல்லாவற்றிற்குமாக நன்றி கூறி நாங்களும் இந்த ஏழையைப் போல நாளையை பற்றி சிந்திக்காமல் எங்களிடம் இருக்கின்றவற்றை எங்களுக்கு வலிப்பு ஏற்படுகின்ற வரை நாங்கள் பகிரக்கூடிய வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த வேளையிலே எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் பணிவிடை ஏற்பதற்கு அல்ல, பணிவிடை புரிவதில் தான் தலைமை பண்பு அடங்கி இருக்கிறது என்ற இயேசுவின் அழைப்பை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றிய இறைவா, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையைப் போல நாமும் சுயநலம் திறந்து எம்மிடமுள்ள அனைத்தையும் பிறருக்கு கொடுக்கும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் நாட்டு அரசியல் தலைவர்கள் அனைவரும் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும் சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழவும் வழிவகை செய்திட தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இறந்தோரை நினைவு கூறும் இம்மாதத்தில் எம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் குறை குற்றங்களை மன்னித்து அவர்களை உம்மிடம் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நம்முடைய நாட்டுக்காக மீண்டும் ஒரு முறை மக்கள் நன்றி கூறுகிறோம். தந்திருக்கின்ற புதிய அரசுக்காக நாங்கள் மக்கள் நன்றி கூறுகின்றோம். புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமர், புதிய அமைச்சர்கள், புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக ஊழினால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஏழைகளுடைய கண்ணீருக்கும் மன்றாட்டுக்களுக்கும் செவிமடுத்து ஒரு ஊழலற்ற புதிய ஒரு அரசை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த நீரே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவேன். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவேன். எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவேன், நானும் அர்ப்பணமாகிடுவேன். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே, உவந்தனை ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளை நிலையான பேன்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதோவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உமது திருமண் இரத்தத்தாலும் தூயாவியின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உமது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடலும் தூயாவியின் கோயிலுமாக திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதுர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவையை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நிபுந்து அது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்களை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன்.
ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, தூய மனங்கள் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. தாயே
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.